நாமும் இயேசுவின் சீடர்களாகுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரಕ್ಕೆ இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாமும் இயேசுவின் சீடர்களாய் மாறுவோம். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், ஏதோ தவ காலத்துக்கு மட்டும், திருவருகை காலத்துக்கு மட்டும் அல்ல, வாழுகிற ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையிலே என் சீடர்களாக இருப்பீர்கள். வாழுகிற நாளெல்லாம் ஒரு மனிதன் கருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற போது அவர் ஆண்டவருடைய சீடராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 27 வாசிப்பது போல, மேலான அன்பை, எல்லாவற்றிலும் மேலான அன்பை கருடத்தில் வைக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரின் சீடராக இருக்கிறார்கள். லூக்கா 14:33 வாசிப்பது போல, உடவையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை பின்தொடரக்கூடியவர்கள் ஆண்டவரின் சீடர்களாக இருக்கிறார்கள். லூக்கா 9:23 சுயத்தை மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின் சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவரின் சீடர்களாக இருக்கிறார்கள். மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவரின் சீடர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாமும் ஆண்டவரின் சீடராக இருப்பதற்கு இத்தகைய வழிமுறைகளை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.